கஜினி மூவில சூர்யாக்கு நடக்கிற மாதிரி ரியல் லைஃப்லயும் நடக்குமா? சூர்யாக்கு எதனால எப்படி மெமரிலாஸ் ஆகுது? இப்படி மெமரிலாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும் சொல்றேன் வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மூவி கேரக்டரை பிசிக்கல் ரிலேட்டடா ரிவ்யூ பண்ணுமோ அந்த மூவி கேரக்டரை கமெண்ட் பண்ணுங்க. இது சினிமால மட்டும் தான் நடக்குமா? ரியல் லைஃப்லயும் பாசிபிள் இருக்கா? இதே ரியல் லைஃப்ல நடக்கிற கண்டிஷன் தான் ஆண்ட்ரோகிரேட் அமிலேஷன் சொல்லுவாங்க. பிரெயின் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய புது மெமரிஸ் அவங்களால ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேஷனுக்கு நியூரோ பிசியோதெரபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல ஏர்னியல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும், மெமரி டாஸ்க் ட்ரைனிங் கொடுக்கணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும். இப்படி பண்ணா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா வரும். கஜினி மூவில சூர்யா லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்ட மாதிரி ரியல் லைஃப்ல ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கஷ்டப்பட தேவையில்லை. ரைட் டைமுக்கு தெரப்பியும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தா ரெக்கவரி பாசிபிள் இருக்கு. இது மாதிரி மூவி ரிலேட்டடா கண்டன நியூரோ பிசியோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மூவிய ரிவ்யூ பண்ணலாம்னு அந்த மூவிய கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.